அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாத சிவராத்திரி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட நாளாக சிவராத்திரி நாள் இருக்கிறது. சிவராத்திரி விரதத்தின் மகிமை குறித்து கூறாத புராணங்களே இல்லை என்றே சொல்லலாம். சிவபெருமான் இந்த தினத்தில்தான் ஆண்ட தாண்டவத்தை ஆடி காட்டியதாக ஐதீகமாகும். முக்கியமாக சிவபெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு தினங்களில் மகா சிவராத்திரி விரதம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு இணையான இந்த மார்கழி மாத சிவராத்திரி விரதமாகும். சிவராத்திரி என்று பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும், சிவனின் அருள் கிடைக்கும். சிவராத்திரி என்று சிவராத்திரி பற்றி பலவிதமான கதைகள் சொல்லப்படுவது உண்டு. இந்த கதைகள் அனைவருக்கும் தெரியும். சிவராத்திரி என்று இரவில் கண் விழிக்க வேண்டும், விரதம் இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தான். ஆனால் எந்த நேரத்தில் கண் விழித்து என்னென்ன காரியங்கள் செய்தால் கண்டிப்பாக பாவங்கள் நீங்கும் என்பது பற்றி யாருக்குமே குறிப்பாக தெரிவதில்லை. சிவராத்திரி என்று வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கும் பாரம்பொருள் சிவபெருமானுடைய பூஜையில் கலந்து கொண்டு சிவனுடைய தரிசனம் செய்ய வேண்டும். சிவராத்திரி என்று மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகள் நடைபெறும். இந்த 4 கால பூஜைகளின் போது தொடர்ந்து ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சிவ மந்திரங்களை பக்தியுடன் சொன்னாலும் சாதாரணமாக சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு. இரவில் கண் விழிப்பதற்காக சிலர் ஒவ்வொரு கோவிலாக செல்வார்கள். அப்படி செல்லும் போது ஏதாவது ஒரு ஆலயத்தில் திரையிடப்பட்டு அலங்காரம் நடைபெற்று கொண்டிருந்தால் அங்கேயே இருந்து அந்த அலங்காரத்தை தரிசனம் செய்து விட்டுதான் அடுத்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நியதியாகும். ஒவ்வொரு சிவபெருமானுடைய கோவிலாக செல்வதை விட ஏதாவது ஒரு ஆலயத்தில் அமர்ந்து பரம்பொருள் சிவபெருமானையே நினைத்து தியானம் செய்வது சிறப்பு. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் இருந்து பரம்பொருள் பரமேஸ்வரனை நினைத்து தியானம் செய்தால்தான் பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆற்றலை உணர முடியும். சிவன் கோவில்களில் பாடப்படும் பாடல்கள், சொல்லப்படும் சிவராத்திரி கதைகள் கேட்க வேண்டும். சிவராத்திரி என்று அன்னதானம் வழங்குவதும் கோவிலில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை மனதார வாங்கி உண்ணுவதும் நல்லது. கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் அப்படியே போய்விட்டு சென்றிருந்தால் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். இது மிக பெரிய சிவதுண்டாகும். அடுத்ததாக சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். வில்வம் வாங்கி கொடுக்கலாம். ஒரே ஒரு வில்வமாவது சிவனுக்கு சாற்றி வழிபட வேண்டும். சிவராத்திரி என்று இரவு சிவ தரிசனம் செய்வதனால் இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, இப்பிறவியில் தற்போது வரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனுடைய அருளை பெற முடியும். ஏதாவது ஒரு லிங்கம் கவனிப்பாரற்று இருந்தால் அதற்கு ஒரு கை அளவாவது தண்ணீர் எடுத்து ஊற்றி அபிஷேகம் செய்தால் கூட சிவனுடைய அருள் கிடைக்கும். கங்கைக்கு இணையான தீர்த்தத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாவிட்டாலும் 3வது மற்றும் 4வது காலங்களில் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும். 3ஆம் கால பூஜை என்பது முக்தியை தரக்கூடியதாகும். இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மிக மிக சிறந்தது. அதே போலத்தான் 4ஆம் கால பூஜை என்பது அனைத்து தெய்வங்களும், முனிவர்கள், மனிதர்கள், தேவர்கள் ஆகியோர் சிவபெருமானை வழிபாட முக்கியமான நேரமாகும். இது சிவபெருமான் வரம் தரும் காலமாகும். மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ளும் பெரும்பாலானவர்களுக்கு 4ஆம் பூஜையின் போது புறப்பட்டு சென்று விடுவார்கள். இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருந்த வழிபாடு செய்த பலன் முழுமையாக கிடைக்காமல் போய்விடும். இதற்கு தவறான செயலாக இருக்கிறது. ஆகமையால் சிவராத்திரி 4வது பூஜையில் கலந்து கொண்டுதான் மற்ற பூஜையில் கலந்து கொண்டு செல்ல வேண்டும். முக்கியமாக சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றால்
அது சிவராத்திரியாகத்தான் இருக்கும். சிவராத்திரி விரதத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்கும். ஒரு ஆண்டில் மிகவும் உன்னதமான நாளாக கருதப்படுவதுதான் சிவராத்திரி. அந்த தினத்தில் சிவ வழிபாடு செய்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக சிவ வழிபாடு செய்யும் அன்பர்களுக்கு நவ கிரகங்களுடைய ஆசி அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆகமையால் அனைவரும் சிவனுடைய ராத்திரி விரதங்கள் கலந்து விட வேண்டும். எனவே நவகிரக பிரதி வழிபாடுகள் செய்வதை விட சிவ வழிபாடை செய்வதே உயர்ந்தது என்பார்கள் பெரியோர்கள். முக்கியமாக மகா சிவராத்திரியே அதன் நிறைவாக விளங்குகிறது. எனவே வழக்கமான சிவராத்திரியை விட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றன. இந்த நிலையில் 12 ராசிகளும் செய்ய உகந்த வழிபாடுகள் மாபெரும் சிறப்பம்சம். முக்கியமாக மேச ராசிக்காரர்கள் 12 ராகு புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் 6 ராகு என கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமற்று திகழ்கின்றன. ஆகமையால் சற்று திகழ வேண்டும். முக்கியமாக மகா சிவராத்திரி என்று எவ்வாறு பரம்பொருள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறீர்களோ அதே போலத்தான் சிவபெருமானுடைய ஆலயம் சென்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருக்காவூரில் வில்வனேஸ்வரர் கோவில் உள்ளது. ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தில் தவநிதி என்ற முனிவர் தங்கியிருந்து வழிபட்டு வந்தார். அப்போது மான் ஒன்றை வேட்டையாட வேடன் ஒருவன் துரத்தி வந்தான். தப்பி ஓடிய மான் ஆலயத்தில் புகுந்து தவநிதி முனிவரிடம் தஞ்சமடைந்தது. முனிவர் அதற்கு அபயம் அளித்தார். இதனால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க தயாரானார். அடியாரின் துயரை நீக்க இறைவன் புலிவேடம் கொண்டு வேடனை துரத்தினான். உயிருக்கு பயந்த வேடன் அங்கிருந்து மரத்தில் உச்சியில் ஏறிக்கொண்டான். அவனை துரத்திய புலி மரத்தின் கீழேயே அமர்ந்திருந்தது. வேடன் இரவு முழுவதும் மரத்தில் தங்கி இருந்தான். பசியும் பயத்தாலும் அவனுக்கு தூக்கம் வந்தது. கீழே விழுந்து விட்டால் இறப்பதற்காக மரத்தில் இருந்து ஒவ்வொரு இலைகளாக பிரித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அன்று சிவராத்திரியானதால் அவன் பறித்து போட்ட இலைகள் கீழே புலி வடிவில் இருந்த நம் எம்பெருமான் சிவபெருமான் மீது விழுந்தது. அர்ச்சனைகளாக விழுந்து கொண்டிருந்தது. இதனால் தூக்கமின்றி சிவனை வழிபட்ட புண்ணியம் அந்த வேடனுக்கு கிடைத்தது. இறைவனும் வேடனுக்கு மோட்சமளித்து அருளினார். விடிந்தால் அவனது ஆயுள் முடியும் நிலை இருந்தது. பொழுது விடிந்தது அவன் உயிரை பறிக்க யமன் ஆலயத்தில் நுழைந்தான். உடனே தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றிய இறைவன் கையில் கோலேந்தி யமனை விரட்டினார். யமனும் இடமில்லை. இதனால் சிவன் கோபத்திற்கு ஆளான நந்தி தனது சுவாசத்தினால் யமனை உள்ளே நுழையாமல் தடுத்தார். இதை நினைவுபடுத்தும் வகையில் நந்தி வாயில் நோக்கியவாறு தட்சிணாமூர்த்தி கையில் கோலேந்தியும் காட்சி தருகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.